ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த இடமே குலுங்குறது தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்த இடம் அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. காரு இருக்கிற கட்டிடம் ரோடு முதற்கொண்டு அப்படியே ஆடுது. யாரோ அப்படியே ஆட்டி விட்ட மாதிரி ஒரு நிலநடுக்கம் திடீர்னு வந்திருக்கு பாருங்க. அந்த கட்டடமே சரிஞ்சு விழுறதுக்கும் தயாராயிடுச்சு. ரோட்ல இருந்தவர் எங்க ஓடுதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கதவு பக்கத்துல ஒரு லேடி நிக்கிறாங்க. திடீர்னு ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்னவா இருக்குன்னு எட்டி பாக்குறதுக்குள்ள மேல இருக்கிற கூரையெல்லாம் தொப்புன்னு விழுந்துடுச்சு. செல்ஃபும் சேர்ந்து விழுது பாருங்க. இது என்னடா வம்பா போச்சு நினைக்கிற மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறவர் இப்பதான் அந்த சேர்ல வந்து உட்கார்றாரு. உடனே ரோட்டை பார்த்ததுனால இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பைக் ஒண்ணு வேகமா தாறுமாறா வந்திருக்கு. உடனே இவர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாரு. பைக் பெரிய பாரங்களோட இந்த இடத்துல வந்து கரெக்டா விழுந்திருக்கு. ஆனா அவர் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகல. உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு. எப்படியெல்லாம் நாலு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வேகமா ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இங்க ரோட்டோரத்துல ஒரு வெள்ளை நிற கார் நிக்குது. ரோட்ல ஒரு கருப்பு நிற கார் வந்துட்டு இருந்து இந்த ட்ரக் நேர் எதிரில் வேகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த கருப்பு கார் இந்த ஓரமா வந்திருக்கு. ஆனா அந்த ட்ரக்கும் அப்படியே தடுமாறி இதே ஓரத்துக்கு வந்ததுனால ட்ரக் அப்படியே சரிஞ்சு கீழே விழுது. இந்த வெள்ளை நிற காருக்கும் ட்ரக்குக்கும் இடையில தடுப்பா இந்த கருப்பு கார் வந்துடுச்சு. ட்ரக்ல இருந்த ஆளெல்லாம் மெதுவா இறங்கி வந்துட்டாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வேகமா சூறாவளி காற்று அடிக்கிறத தான் பாக்குறோம். கார்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாம் மேற்கொண்டு போறதா இந்த இடத்துல நிக்கிறதா தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. மின்கம்பங்கள் எல்லாம் கூட அருந்து கீழே விழுறதுக்கு தயாராயிடுச்சு. அந்த அளவுக்கு காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில பொருட்கள் வாங்குறதுக்காக 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ரோட்ல போயிட்டு இருந்த கார் பாருங்க கரெக்டா கடைக்கு உள்ளே புகுந்துடுச்சு. நல்ல வேலை பொருட்கள் கீழே விழுந்ததோட போச்சு. ஆட்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல கடற்கரையில எக்கச்சக்கமான மீன்கள் குதிச்சு விளையாடுறத தான் பாக்குறோம். கடலுக்குள்ள வலைய போட்டாலே சில நேரங்களில் மீன்கள் சிக்காது. இங்க பாருங்க கரைக்கு இவ்வளவு மீன்கள் தேடி வந்திருக்கு. இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை தான் பாக்குறோம். ரயில்வே கேட் போட்டுட்டு இவர் நிக்கிறாரு கொடியை கையில வச்சுட்டு. ட்ரெயினும் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து குறுக்க ஒருத்தர் நடந்து போறாரு பாருங்க. கேட் போட்டதுக்கு அப்புறமா சில பேர் இந்த மாதிரி அசால்ட்டா நடந்து போறாங்க. ட்ரெயின் தூரத்துல வர மாதிரி தான் தெரியும். ஆனா கண்ணு தட்டுறதுக்குள்ள பக்கத்துல வந்துடும். கேட் கீப்பர் பார்த்து அடுத்த செகண்டே எதை பத்தி யோசிக்காம வேகமா ஓடி போய் அந்த ஆளை இழுத்துக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்டோரத்துல ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. அங்க வந்துட்டு இருக்கிற வண்டி ஏதோ தாறுமாறா வருது அப்படின்னு தெரிஞ்சதும் இவர் உடனே ஒரு ஓரமா போயிட்டாரு. அவர் நினைச்சது சரியாதான் இருந்திருக்கு. இந்த ஜேசிபி தான் தாறுமாறா ஓடி வந்து கடைசியில இந்த கால்வாயில விழுந்திருக்கு. எப்படியோ உள்ள விழாம இதுவரைக்கும் தப்பிச்சதே பெருசுதான். டிரைவர் வெளியே இறங்கி வந்துட்டாரு. இங்க இந்த வீடியோல பாக்குறது சின்ன பையன் இப்பதான் சோஃபா மேல ஏறி நிக்கிறா. கொஞ்சம் தடுமாற மாதிரி தெரிஞ்சதுனால அந்த அப்பா வேகமா ஓடி வந்திருக்கிறாரு பிடிக்கிறதுக்காக. ஆனா வந்த வேகத்துக்கு அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. பையன் ரொம்ப நல்லபடியா மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கியாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது 2 பேர் சேர்ந்து படிக்கட்டு வழியா அந்த கண்ணாடியை தூக்கி மேலே கொண்டு வருவாங்க. பின்னாடி வந்தவருக்கு கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தெரிஞ்சது. கை நழுவுனதுனால கண்ணாடி கீழே விழுந்து அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோடு முழுக்க தண்ணி நிரம்பி போயிருக்குது. இதுல நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் தூக்கிட்டு போறாரு. அப்படியே கொடையும் பிடிச்சிட்டு நடந்து போறாங்க. தண்ணி காலில் பற்றக்கூடாதுன்னு நினைச்சுதான் நடந்து போனது. கடைசியில அந்த ரோட்ல ஒரு பள்ளம் இருந்ததுனால அதுல வலிக்கு 2 பேருமே கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சு போச்சு. நம்ம ஒரு பிளான் பண்ணா நமக்குன்னு இன்னொரு பிளான் ரெடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கதை. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த பால் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. இதை எடுக்கிறதுக்காக அந்த டாக் வேகமா ஓடி போகுது. மறுபடியும் பந்து எடுத்து கரையில கொண்டு போட்டு உடம்ப உதறதுக்குள்ள மறுபடியும் பந்து பாருங்க சறுக்கிட்டு அதே குளத்துல போய் விழுது. மறுபடியும் எடுத்துட்டு வருது, மறுபடியும் சறுக்கிட்டு போகுது, மறுபடியும் எடுத்துட்டு வருதுன்னு இது ஒரு தொடர் கதையா மாறிடுச்சு. எத்தனை தடவை ஓடி இருக்குன்னு அதுக்கே தெரியாது போல, அந்த அளவுக்கு ஓட்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இவ்வளோ நீளமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாய்க்கால்ல நடந்து வந்தா கதை என்ன ஆகுறது. அதுலயும் காலில் செருப்போட நடந்து வந்ததுனால அப்படியே சறுக்கி விட்டுடுச்சு. ஆள் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் சேரை தான் நகர்த்தி வைக்க பார்க்குறாங்க. சேரை நகர்த்தி வச்சு அடுத்த செகண்ட் டேபிள் மேலே பட்டதுனால மொத்தமும் கீழே விழுந்துடுச்சு. சம்பவம் கேமராலேயே பதிவாயிடுச்சு யார் இதெல்லாம் கீழே தள்ளிவிட்டதுன்னு. இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ரோட்டில் சின்னதாக பள்ளம் இருந்திருக்கு. அந்த சின்ன பள்ளத்தில் வண்டி இறங்குனதுனால அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு பாருங்க. நல்ல வேலையாக அந்த லேடிக்கு எதுவும் ஆகலை. அப்படியே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கையில் கேக்கோட கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாரு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் அடுத்ததான் வந்தவர் கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால கேக் அவரோட முகத்திலேயே அப்படி தள்ளிட்டு போயிட்டாரு பாருங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா கதை வேற மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சிவப்பு நிற கார் ஆளே இல்லாமல் வேகமாக போகுது. இந்த கார் மேலே மோதிடக்கூடாது அப்படின்னு வேகமாக வந்து எப்படியோ அதை தடுத்து ஓரமாக தள்ளி விட்டுட்டாரு. எப்படியோ யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து திரும்புறதுக்குள்ள இந்த தடுப்பில் அப்படியே கால் தட்டிடுச்சு பாருங்க. ஆள் அப்படியே வலிக்கு விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமுமே இருக்கிற இடங்கள்
இடங்களில் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் இருக்கிற பூனைகளோட சேட்டை தான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது பண்ணியிருக்கிற அட்டகாசத்தை பாருங்க. மேலே ஏறி அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக தள்ளி விட்டுருக்கு. அதுலேயும் கிச்சனில் இந்த மாதிரி வேலையை பார்த்ததுனால ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி நேரங்களில் நம்ம தான் தூங்கிட்டு இருப்போமே தவிர இந்த பூனைகளுக்கு தூக்கமே வராது. பூனை பகலில் தான் ரொம்ப நேரம் தூங்கும். ராத்திரி அவ்வளோ சுறுசுறுப்பாக இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தூண்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. பூனை ஒன்று இதை பார்த்தது வேகமாக ஓடி வந்திருக்கு அந்த மீனை எடுக்கிறதுக்காக. பூனை கையை போட்டு மீன் எடுக்க பார்க்க பக்கெட் அப்படியே கீழே கொட்டிடுச்சு. இவ்வளவு நேரம் பிடிச்சதுக்கு கடைசியில் பூனைக்கு தான் விருந்து. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாம வேகமா வந்திருக்காங்க பாருங்க. டைல்ஸ்ல தண்ணியா இருந்ததுனால அப்படியே வலிக்கி ஆளு சறுக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. அதுவும் வெள்ளை நிற டைல்ஸா இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற விஷயம் கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு தெரியவே இல்லை. சுத்தி இருக்கிற எல்லாரும் வேகமா ஓடி வந்து தூக்கி இருக்கிறாங்க. யாராவது மாப் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்கறது இதே மாதிரி தான். சேர்ல சாஞ்சி உட்காரலாம் அப்படின்னு போய் கடைசியில் சேரை கவுத்து விட்டுடுச்சு பாருங்க. மொத்த வெயிட்டும் சேர் மேலே போனதுனால சேரால் தாங்க முடியாமல் அப்படியே விழுந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த காரோட முன்பக்கத்தை திறந்து ரிப்பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு கார் அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அதுவே மெயின் ரோடாக இருக்கிறதுனால நிறைய கார் வண்டிகள் வந்துட்டு இருக்கிற இடம். நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து யாரும் வராமல் வண்டியும் ஒரு வழியாக நின்றுடுச்சு. திடீர்னு நடந்ததுனால கொஞ்சம் பதட்டம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் பெரிய கொடையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏதோ சின்ன கடை போடுறதுக்காக வேகமாக வந்தது பாருங்க. ஒரு கார் வந்த வேகத்தில் இந்த கொடையெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கு. 4-5 பாட்டிலில் கொஞ்சம் பொருட்களும் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து கீழே விழுந்துடுச்சு. கடையிலிருந்து சத்தம் கேட்டு வேகமாக வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த குட்டி சைக்கிளை பார்த்தா எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த குட்டி சைக்கிளை எப்படியாவது ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை பெரியவங்களுக்கு தான் அதிகமாக வருது. அப்படித்தான் இவரும் ஏறி ஓட்ட போய் சைக்கிள் 2 உடஞ்சிடுச்சு பாருங்க. முன் வீல் தனியாகவே வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கையில் இவ்வளோ நிறைய பாக்ஸை தூக்கிட்டு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஆள் வர விஷயத்த மறந்து போய் கதவை அப்படியே பூட்டிட்டாங்க போல. பாக்ஸோடு சேர்ந்து ஆள் ஒரு பக்கம் விழுந்துட்டாரு பாருங்க. பக்கெட்லேயே விழுந்துட்டாரு. இருந்தாலும் ரொம்ப பலமான கதவு போல தள்ளின வேகத்துக்கு ஆள் எப்படி விழுந்திருக்கிறார் பாருங்க. கொஞ்சம் தடுமாறிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கையில் ஒரு வலையும் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எதிர்பாராம ரொம்ப பெரிய மீனை வந்து மாட்டியிருக்கு. எப்படியாவது அந்த மீனை தூக்கிடணும் அப்படின்னு பார்த்தா அந்த வலை பாருங்க மீனை தூக்கின வேகத்துக்கு கிழிஞ்சிடுச்சு. அப்படியே மீன் கீழே போயிடுச்சு. பெரிய மீனாக இருக்கிறதுனால வெயிட் தாங்க முடியல போல. ஆனாலும் அந்த மீன் அந்த இடத்துல தான் இருக்கு. எப்படி அது பிடிச்சிடலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கூடையை தான் பக்கத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சரிக்கிட்டு மறுபடியும் குளத்துக்குள்ளே போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஆசைப்பட்டு இந்த கரையில் வந்து நிற்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியாக வந்துட்டு இருந்த ஆளை திடீர்னு இப்படி பேரலையாக உருவாயிருக்கு. இவ்வளோ உயரத்துக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளையே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்மளோட ஹேண்ட்பேக்கு ஜிப்பு போட்டாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு இது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். கொடையை பிடிச்சிட்டு நடந்து போகும்போது ஹேண்ட்பேக்கு தூக்கி பின்னாடி போட்டாங்க பாருங்க. ஜிப்புக்குள்ளே இருந்த பொருட்கள் மொத்தமாக தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. ஜிப்பு பூட்டாமல் இருந்ததை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாங்க போல. இது என்னடா நமக்குன்னு வந்த சோதனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வீட்டில் இருக்கிற டாக் பாருங்க சோஃபா மேலே நல்லா ஜம்முன்னு படுத்துருக்கு. அப்படியே படுத்துட்டு திரும்பின வேகத்தில் தரையில் விழுந்துடுச்சு. இதுக்கு இன்னும் இடம் போதாது போல. இன்னும் கொஞ்சம் பெரிய சோஃபாவாக வேணும். இருந்தாலும் வீட்டில் ரொம்ப செல்லமாக தான் வளர்க்குறாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஓடிட்டு இருக்கிற அந்த டாக் இந்த கூண்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது இருக்கவே மாட்டேன்னு கூண்டோடு சேர்த்து இழுத்துட்டு ரோட்டுக்கே வந்துடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லி இப்படி கட்டி வச்சா அதையும் சேர்த்து இழுத்துட்டு ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு போகுது. இதையெல்லாம் வீட்டில் சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது குரங்கோட சேட்டை தான். பைக்கை நிறுத்திட்டு அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே அது உள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து இந்த வேலை பார்த்துருக்கு பாருங்க. எப்படியாவது அதுக்கிட்ட இருந்து வாங்கிடலான்னு வேகமாக ஓடி வந்தார். ஆனாலும் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுச்சு. சீட்டையே கழட்டி எடுத்துடுச்சுன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும்.